வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஏப்ரல் மாதத்திற்கான பலன்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சனி ஜென்மத்திலிருந்து வெளியே போகிறார். பெரிய அளவுக்கு நன்மை அது. அதாவது சனி பார்க்கக்கூடிய இடத்தில் முக்கியமான இடம் 7ஆம் இடம் 10ஆம் இடம். 3ஐயும் பார்த்தார், 7 பார்த்தார், 10 பார்த்தார். தைரியஸ்தானம் 3ன்னா மனசில் ஒரு படபடப்பு, பயம். 7ஆம் இடத்தை பார்த்தார். அது கணவன் மனைவி உறவு, அதே நேரத்தில் தொழிலில் வரக்கூடிய சங்கடங்கள். 10ஆம் வீட்டை பார்த்தார். அது கர்மஸ்தானம், தொழில் பண்ணுற இடம். இங்கே எல்லாத்துலேயுமே தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள். நமக்குன்னு ஒரு முட்டாள் பாஸ் வருவான், அவன் என்னத்தெல்லாமோ சொல்லுவான். இந்த கன்றாவிலாம் கேட்கணும், நம்ம வேறு வழியே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் ஒரு வெறுப்பு என்ன ஏற்படும்னா, எனக்கு நன்மைகளே நடக்காதா, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படி தோணும். சில நேரங்களில் 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க, வீட்டில் வந்து ஒய்ஃப்ட புலம்புவீங்க, அவங்களும் அப்செட் ஆகிடுவாங்க. திருமணத்திற்காக பார்க்குறவங்க இன்று போய் நாளை வாதான் பதில் சொல்கிறீங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் பதில் வராது, தள்ளி போகும், சுபங்கள் தள்ளி போகும். இப்படிப்பட்ட ஒரு காலம் மாறுகிறது. அப்போ சந்தோஷத்துக்கு என்ன குறை? நிச்சயமாக நல்ல சந்தோஷம். 2ஆம் வீடு என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், படிப்பு ஸ்தானம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்கின்றன. அதே நேரத்தில் தன உயர்வு ஏற்படுவதற்கான காலம். ஏன்னா இங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னா, புதன், சனி, சுக்கிரன், ராகு மற்றும் சூரியன். இவங்க எல்லாம் 2ஆம் வீட்டில் இருக்கும்போது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் பெட்டராகும். நமக்கு வரக்கூடிய வருவாய், அதுவும் குறிப்பாக பிஸ்னஸ் மேன்லாம் இருந்தால் திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிச்ச அளவுக்கு வருமானம் வரும். ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு அப்படி வரும்னு நம்ம சொல்ல முடியாது. சில நேரங்களில் எப்படி பெனிஃபிட் வரும்னா, நம்ம ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், ஏதோ ஷேர் மார்க்கெட்டில் கூட சொல்லலாம். திடீர்னு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ ஃபைனான்ஷியலாக ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது. அதே நேரத்தில் ஏதாவது ஒரு வீடு வாங்கணும், இந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா வாங்கலாம். சுபவிரயங்களுக்கு பிரச்சனை இல்லை, வாங்கலாம். நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் நல்லதாக பேச வேண்டும். நல்லதாக பேசினா மிகப்பெரிய வெற்றி. கெட்டதாக பேசினா பல பாதிப்புகள், அந்த பாதிப்புகளே உங்களை ஒரு வழி ஆக்கிடும். பேச்சில் கவனம். நன்மையாக எவ்வளோ வேணால் பேசுங்க. ஒருத்தரை பற்றி உயர்த்தி பேசுகிறோம், ஒருத்தரை பற்றி நல்ல ஒரு ஒப்பீனியன் செய்கிறோம், அதெல்லாம் உங்களை பெருசாக தூக்கிடும். ஏன்னா 2ஆம் இடத்தில் சுபர்களும் இருக்கிறார்கள், பாவிகளும் இருக்கிறார்கள். அதுதான் குறிப்பாக வாக்குஸ்தானம். சரி, கலைஞர்களுக்கு அற்புதமான காலம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புதிய பரிமாணங்கள் வெளிவரும். அப்படிப்பட்ட காலம். இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. எந்த விஷயம்? தனம். வேறு எதுவும் சொல்ல போகிறேன், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்க. ஏதோ ஒரு கைமாத்தா காசு வாங்கிக்கிறேன், அது வாங்கிக்கிறேன் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை தான் வரும். ஏன்னா சனி உங்கள் ராசிநாதன் மட்டுமே இல்லை, 12ஆம் வீட்டுக்கும் உடையவர். அவர் தான் போய் 2ல் உட்காந்துருக்கார். கடன் கொடுத்தால் என்னாகும்? வராது. ஆனால் அதே விஷயத்தை ஒரு வீடு வாங்கிறதுக்காக நான் செலவு பண்ணால் அது நல்லபடியாக வரும். ஆனால் அதில் கூட ஒரு கவனம் தேவை. என்ன கவனமாக இருக்கணும்னா, அந்த பட்டா அது இதெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்க்கணும். அதே வேணாலும் ஏமாத்திடுவான். நாளைக்கு நீங்கள் வீடு கட்டும் போது சொல்லுவான்டே அந்த இடம் என்னதுடான்னு இன்னொரு ஆள் வந்து கிளைம் பண்ணுவான். ஸோ அதெல்லாம் லீகல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஏன்னா தன இழப்புக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12 கூடிய சனி உங்கள் ராசிநாதன் 2ஆம் வீட்டில் இருக்கார். கவனமாக செயல்படுங்க. 7 சனியுடைய கடைசி காலம் இல்லையா, கவனமாக செயல்படுங்க பைசா விஷயத்தில் முக்கியமாக. அதே போல் 14ஆம் தேதி சூரியன் 3ஆம் வீட்டுக்குள்ளே போகும்போது நல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக வரும். எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவீங்க. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் எப்படிப்பட்ட சூழலிலும் வெற்றியை தரக்கூடிய மனோ வலிமையை தரும், சாதனையை செய்ய தூண்டக்கூடிய வகையில் அமையும். சாதிப்பீர்கள், சாதனை புரிவீர்கள். இதுக்கெல்லாம் உகந்த காலம். இவ்வளோ நாளாக நம்ம தேக்கத்தில் இருந்தது, தயக்கத்தில் இருந்தது, அதுலேருந்துலாம் விடுபட்டு சிறப்பான ஒரு செயல்பாட்டை காண்பிக்கக்கூடிய ஒரு காலம், முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலம், தடைகளை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு காலம்.
அற்புதமான காலமாக இது உருவெடுக்கிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.